அமோர்சன் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. ஓகே, காலையில இன்னைக்கு நான் வந்து எப்படி எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா ஒரு 6:30-7 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டேன். 6:30க்கு அலாரம் அடிச்சிச்சு. 7 மணி போல எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே குப்பை வேஸ்ட் இருந்துச்சு, குப்பை வேஸ்ட்டை போய் கொட்டிட்டு அப்புறம் வந்த உடனே பாத்திரம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் சஞ்சனாவே எழுப்பி விட்டேன். அவளும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டா. சஞ்சனாவுக்கு இப்போ என்ன வேலை கொடுத்துருக்கேன்? ரைட்டிங். எதுக்கு அந்த ரைட்டிங் சொல்லு? இன்கம்ப்ளீட்டு. சஞ்சனா வந்து ஸோ அவ ஃப்ரெண்டு வந்து வெள்ளிக்கிழமையும் அனுப்பி விட்டா, வியாழக்கிழமையும் அனுப்பி விட்டா. இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் எழுதட்டும் அப்படின்னு சொன்னா எழுதுடின்னு எழுப்பி விட்றேன். மதியம் எழுதிக்கிறோம்மா, ஈவினிங் எழுதிக்கிறோம்மான்னு சொல்றா. பட் அந்த வேலையை முடிக்கவே மாட்டா. அவளை 2 திட்டி உட்காந்து எழுத வச்சிருக்கேன். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற ஆள் இருக்கிறாரு, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. சரி அவர் எந்திரிக்க மாட்டேன். நீ தூங்கி இல்ல நான் எழுப்பலப்ப. அதேதான் நானும் தூங்கணும்னு வச்சுக்கிறீங்களே, அது வந்து பெரிய கொலை குத்தமா கண்டுபிடிப்பீங்க. இப்ப நீ எப்படி கத்துன்னு கத்துன? ஆமா, அப்படி எந்திரிச்சு நீங்க எழுப்பி விடுங்க. சரி நம்ம பொண்டாடி ஒரு அசதியில தான் வந்து எழுதுமா, நம்ம பொண்டாடி ஒரு அசதியில தான் தூங்கலான்னு எழுப்பி விடுங்க. நான் தான் எழுப்பி விட்டேன் போன வாரம். இந்தான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன். எந்திரிக்க செஞ்சா உடனே மாதிரி கத்த முடியும். அதுக்காக ஆம்பளைங்க என்னைக்குமே வீட்டில் கத்த மாட்டோம், அடுத்த வீட்டு கேட்குற மாதிரி. நீங்க தான் காவுன்னு கத்துவீங்க. வித்தியாசமா கத்துங்களே. அது தவறு. என்ன தவறு? நைட்டு ஃபுல்லா அடிச்சு விளையாடுறாரு. இவரோட பெரிய எனக்கு தொல்லையா இருக்கு. நைட்னா ஏன் நைட்னா அப்பா எப்படி அடிச்சாங்க? யாரு? நீங்க. என் கையில வரண்டி ரத்தம் வர அளவுக்கு வரண்டி வச்சது யாரு? காப்புக்கு வந்து அட்டாக் பண்ணலாம், தப்பு கிடையாது. சும்மா விளையாடுறதுக்கு நீங்க போட்டு வரண்டியோ? ஆமா, நீங்க சும்மா தான் நீங்க அடிக்கிறீங்க, அது வலிக்குதுல. அடிச்சு வளர்றத நம்ம குடும்பத்துல வந்து ஸ்டாப் பண்ணுங்க, சரியா? என்ன சாப்பாடு செய்ய போறப்போ? சாப்பாடு வாங்க. ஓகே, பருப்பு என்ன சொல்றது க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சாம்பாரை கட்டுற. அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இனிமேல் நறுக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டி வச்ச மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இட்லி ஊற்ற போகிறோம். காலையில் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ கிச்சன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேன். வீடு மட்டும் லைட்டாக பெருக்கிட்டு லைட்டாக தொடச்சி விடணும். அங்கே போங்களேன் ஹாலுக்கு போங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு, குஞ்சு கூடவா. தூக்கம் கேக்குது, தூக்கம். டேய் அப்பே தூக்கம் கேக்குது அந்த அளவுக்கு. அதான் நெளிப்பு. இனியன் கிளம்பு, ஸ்கூலுக்கு வேனங்கள் வந்திருக்காங்க. இனியன் எந்திரி, குளிச்சு வேன கிளம்பு. வா, ஸ்கூலுக்கு இல்லையா, வேனங்கள் வந்திருக்காருடா. நீ வந்தியனா இன்னைக்கு லீவ் விடுவேன். இங்க வா சிவா, லீவ் விடுறேன் வா. உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிச்சிருக்கா, லீவ் போட பிடிச்சிருக்கா? லீவ் போட்டு என் உயிரை போட்டு வாங்க உனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஒரு ஹாய் சொல்லு. சவுண்டா அமோர்சன் ஃபேமிலி சொல்லு. ஒரு உமா குடி. பாத்து டீ கொட்டிட போகுது. நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? பெட் காபி குடிச்சிட்டு பல்லு விளக்கணும், மூஞ்சி கழுவணும். அதனாலதான் இவர் வந்து இன்னும் வீடியோக்குள்ளே வரல. என்னை பழக்கி விட்டதே நீ தானடி. நான் பழக்கி விட்டேன். டீயே குடிக்க மாட்டேன்டினா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. டீ குடிக்கிற பழக்கத்தை பழக்கி விட்டதே நீ தானடி. இந்த மாதிரி டீ சொன்ன சிரிப்பை பாரு அவனுக்கு. அவனையும் எடுத்து வச்சிருக்கா டீ கொடுத்து. நீ வந்து மாஸ் ஹீரோ. எங்க ஹீரோ? டீயை கொடு. எந்திரி தர மாட்டியோ? பொண்ணு சூப்பராக இருக்குப்பா. இதான் பொண்ணு, பார்த்துக்குங்க. ஹாய், ரெடி ஆகிட்டோம்ல? இன்னும் அந்த பையன் ரெடியே ஆகலை. ஃபோன் மட்டும் தான் பார்த்துக்கிருக்கேன். அப்பு ஆமாவா? குண்டு என்னடி? என்ன சமைச்சிட்ட? சமைச்சாச்சு, டிஃபன் ரெடி ஆயாச்சு. சமைச்சிட்ட, சாம்பார் வச்சிட்ட. இட்லி எங்க? இருக்குப்பா மல்லிகைப்பூ இட்லி. அந்த பஞ்சுனா அதுக்கு இட்லி தான் ஒரு எக்ஸாம்பிள். பஞ்சு தின்னோம்னா வயிற்றுக்கு சரி வராது, சாப்பிடக்கூடாது. இல்ல அவ்வளவு சாஃப்டா. இங்க பாருங்க, இட்லியை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படியே இதுக்கு சட்னி சாம்பார் கூட தேவையில்லை. வெறும் இட்லியவே என் வீட்டுக்காரர் பிச்சு தின்றுவாரு. எப்படியும் ஒரு 2 இட்லியை வெறும் இட்லியாவே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு.
எதுக்கு இந்த விளம்பரம்? நீங்க சொல்லு, பொய்யா சொல்லு, பொய் மட்டுமே சொல்லு. உண்மையில ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. நான் எப்பவுமே மாவா இருக்க மாதிரி இருக்கு. அது சூடா இருக்கல அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா காலையில நாங்க எல்லாருமே டீ சாப்பிட்டோம், எங்களுக்கு வயிறு அதுவே ஃபில்லா இருக்கு. சரி குழந்தைங்களுக்கே சீக்கிரத்துல சாப்பாடு கொடுத்துடலாம். ஓகே, சாம்பார் இட்லி வந்து நம்ம சூடா வச்சுக்கலாம். சாப்பாடு கொடுத்து வந்துட்டேன் பாரு. ஏன் சாப்பாடை பத்தி பேசினாலே வந்துருவாண்டியவன். அது நம்ம பக்கத்துல அண்ணாச்சி கடை வந்து கீழே லீவ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கடை லீவ், அதனால பழைய ஏரியாவுக்கு போறேன். போய் இன்னைக்கு நான்வெஜ் கொஞ்சம் ஜாமானா வாங்கணும், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதோட இப்படி கிளம்பியாச்சு. சாரியும் கிளம்பிட்டாரு. அப்படியே நாங்க பக்கத்துல கடை வரைக்கும் போட்டா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சாப்பிடுறோமா? நாங்க இந்த சாப்பிட்டுட்டு போடா. ஏங்க சொல்றீங்க அக்கானே? பரவாயில்லையா? எப்பலாம் கேட்காத. பரவாயில்ல, சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ வந்து இவருக்கு வந்து இட்லி அவிச்சிட்டு இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் இட்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இனியனுக்கு இட்லி ஊட்டி விட்டேன், இனியன் சாப்பிடல. இனியன் இட்லியை நான் சாப்பிட்டேன். அப்போ கடைசியாக பார்த்தா அப்பனும் மயனும் தான் சாப்பிடல. எத்தனை இட்லிங்க? அது இட்லியை பொறுத்து. இட்லி வந்து தான் சொல்லிட்டல, பஞ்சு போல இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. எப்படி எடுத்துடா சொல்லுங்க எத்தனை? மாவு 5 தோசைக்கு தான் இருக்கு. ஒரு 3 இட்லி எடுத்துடா. 3 போதுமா? என்ன சமைக்கலாம்? பசி மயக்கமா வருது, சாப்பாடு போடுறீ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 மணி ஆச்சு. 5 நிமிஷம் அதில் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்பறதுக்காக ஸ்பீடாக வச்சுருக்கேன். 10 மணி ஆச்சு. 10 மணிக்கே வந்து காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு, வீட்டில் அனைத்து வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தி அடி வாங்க போறாப்ப. ஏங்க பசிக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க? இட்லி இப்போதான் ஊற்றி நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இவர் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே வர போயிருந்தாங்க, ஆறி போயிருன்னு சொன்னார். நான் இப்போ தான் இவர் வந்தோடனே தான் ஊற்ற ஆரம்பித்தேன். எங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுங்கிற பழமொழி நான் அப்பப்போ உங்கள்ட்ட தாங்க அது வந்து கரெக்ட்னு யோசிக்கிறேன். நீங்க தாங்க பொறுக்க மாட்டேங்கிறிய, ஆறி போகுதுன்னு சொல்றிய. சரி வந்தோடனே உங்க தலைக்கணம் கண்டதோட அப்படியே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எப்படி சொல்லுவாங்க தெரியல. இது மாதிரி பழமொழி தான் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பழமொழின்னு சொல்லிட்டு இவன் மொழியை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை, தலையை பார்த்தோன்னே ஏதோ வேலை பார்ப்போன்னு சொல்கிற மாதிரி இவர் தலையை பார்த்துட்டு சரி துரை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இட்லி ஊற்றி வச்சேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷமாவது இட்லி வேக வேணாமாங்க? போய் வேக வை, போ போ, நல்லா இருக்கும், போ எந்திரிச்சு. ஏங்க இட்லி எப்படி இருக்கு? அடடா இந்தாங்க அடிஷ்னல். எதுக்கு போதுண்டி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நிஜமா. ஒரு ஆம்பளை ஒரு 5 இட்லி 10 இட்லி திங்கிறதுல நம்ம குழந்தை மாதிரி 3 இட்லி வச்சு திங்கிறீங்க. அது என்ன சாப்பாடுல என்ன ஆம்பளை பொம்பளை? அதாவது உங்களுக்கு தான் ரசம் வச்சிருக்கா இட்லிக்கு. இது கலக்கி விடுங்க. கலக்கி விடவா? எப்படி? அடங்கப்பா. இதுதான் சாம்பார். கடையில் மட்டும் இவங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு வார்த்தை யார் சமைச்சா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தைக்கு கேட்கறது இல்லை. சாம்பார் ரசம் மாதிரி இருக்கு, அதை அள்ளி ஊத்துற கரண்டி பாருங்க. இதுல அள்ளி ஊற்றி என்னைக்கு நான் இட்லி சாப்பிடுறேன், எடுத்து இப்படி ஊற்றி வேண்டியதான் கடமாட்டான்னு. இட்லி சாப்பிடுங்க மட்டும் தட்டு நிறைய சாம்பார் ஊற்றி சாம்பாரில் இட்லியை ஊற வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி. சரி சீக்கிரம் டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. அந்த சாம்பார் அப்படியே மூடி வச்சிருங்க, நைட்டுக்கு அதுதான் வேணும். ஆஹாஹா சொல்லுங்க. ஆஹாஹா அருமை அருமை அருமை. என்னடா இது சார், அறுசுவை நாக்கில் நின்று நடனம் ஆடுதே. எல்லாம் யாருக்காக தெரியல, உங்களுக்காக தான். பேசுற பொய்யெல்லாம் மக்களுக்காக. ஏங்க ஓகே நான் சாப்பிட்றேன். என்ன ஏதாவது மாவு எடுத்து வச்சு தோசை ஏதாவது ஊற்றுவா? தோசை வேணாம், இதுவே போதும்ல. தோசை ஊற்றுறேன், இட்லி ஊற்றுறேன்னு பொழுது அன்னைக்கு அடுப்படியிலே இது பண்ணி நாளை முடிச்சு விட்றாத. சரி நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது பேசலாம். சரி இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துட்டீங்களா? அதான் நைட்டுக்கு சாப்பாடு சொல்லிட்டீல, நைட்டுக்கு மதியத்துக்கு அதான் ஓ சரி. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் ஒரு டைம் சமைச்சா அடுத்த டைம் திங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு தான். வெஜ் வந்து எத்தனை டைம் வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், ஆனால் நான்வெஜ் வந்து 1 டைம் தான் சாப்பிடுவேன். ஏங்க அப்படி?
அது எதுவும் தெரில, எனக்கு வெஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான்வெஜ்ஜோட. வெஜிடேரியன் மாறிடுவோமா? அதே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி மாறிடலாம். நல்லா காயா பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரியா? சரி விடுங்க. இனிமேல் நம்ம வந்து நான்வெஜ் வந்து இன்னைக்கு இனிமேல் அம்முவர்சன் ஃபேமிலியில் வராது. ஓகே, இன்னைக்கு சண்டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம். தக்காளி இப்போ தான் வேக வச்சிருக்கேன். இனிமேல் அதுக்கு மசாலா அரைச்சி ரசம் ரெடி பண்ணணும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி. இவர் ரொம்ப நாளாவே சில்லின்னு கேட்டே இருந்தாரு. இவருக்காகவே ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்டில் எதுவும் நான்வெஜ் எடுக்கல. எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிற்றுக்கு சரியில்லை, வேணாங்கிற மாதிரி எடுக்கல. நேற்று தான் போட்டு ஒரு ஃபுல் கிரில் போட்டு இழுத்தாங்க. கிரில் எனக்கு வாங்கிட்டு வந்ததுல கலை வந்து வாங்கியிருந்தான். அதுல எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. கலை வாங்கியிருந்தானா? நீங்க தான் வரீங்களா? நான் வாங்கிட்டு வந்தேன்டி. சரி தெரியலங்க. அவன் கூட வரும். அவன் வந்துதான் பேக் என்கிட்ட கொடுத்தான். நீங்களா என்கிட்ட கொடுக்குறியா? அவன் தான் வந்து என் கையில ஒப்படைச்சான். அதனாடி ஓகே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரியான காரம் பார்த்துக்குறங்க. அதை சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு நைட் எல்லாம் உசுன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அந்நியா இருக்கிற வீட்டில் 2 சாக்லேட் இருந்துச்சு. அதை எடுத்து இனியன் வாயில போட்டுட்டேன். ரொம்ப காரம். சரி வேணாம், நேற்று நைட்டு தான் நான்வெஜ் சாப்பிட்டோம், மறுபடிக்குமா? அதுவும் மட்டனு மீன் எடுத்துட மாட்டாரு, எடுத்தா சிக்கன் தான் எடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு சிக்கனே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில்லி, என்ன சில்லி இது, காலிஃப்ளவரை வந்து நல்லா குட்டி குட்டியா நல்லா வேக வச்சு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரசம் தளிச்சு விட்டோம்னா இதை வந்து எண்ணெயில வந்து பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடும் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். என்னென்னா நைட்டுக்கு மாவு இருக்குது, மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஓகே, கொஞ்சமாக சாப்பாடு ரெடி ஆகட்டும். இது அவ்வளோதான். இதுலனா எதுவுமே போடல, முட்டை மசாலு இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணுவோம். ஆனால் நல்லாவே வராது. இப்படி ஏனோ பண்ணுவோம், ஆனால் நல்லா வரும் பாருங்க. ஓகேவாங்க? சரி, உங்களுக்கு ஓகேவாங்க? நீங்கள் பண்ணீங்கன்னா எதுவுமே நல்லா வருங்க. வாயிலே வர வச்சிருங்க. என்ன நேத்தா ஸ்நாக்ஸ் சண்டே முன்னாடினா ஐஸ்கிரீம் வாங்கி தருவியே, சாக்லேட்னா வாங்கி தருவியே, இப்பனா ஒண்ணு கூட வாங்கி முன்னாடி வருமானம் அதிகமா இருந்துச்சு, இப்போ வருமானம் கம்மியாச்சுடி. தெரியாது. நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு டைரி மில்க் வாங்கிட்டு வாங்க. டைரி மில்க் சாப்பிடணும் போல இருக்கு. சில்க் வாங்கிட்டுவா? சில்க்னா வேணாம், சும்மா நார்மலா ஒரு 10, 20, 30, 40 அந்த ரேஞ்சில் வெறும் கிரீமி மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே. ஐஸ்கிரீமும் சாக்லேட்டுமா? ஆமா. நக்கி பாருங்க, உப்பு இருக்கான்னு. இந்த நக்கி பார்க்குற பக்கமா இருக்குல்ல, இந்த நக்கிறது பாருங்க, நீ தான் நீங்க நக்கி பாரு. ஓகே, சமைச்சு கூப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டு வாங்கிட்டு வரேன். ஓகே, நான் எப்பவுமே தக்காளி வந்து வேக வச்சு தான் ரசம் வைப்பேன். ஓகே, நல்லா இருக்கும். மத்தவங்க எப்படி வைப்பாங்க? ஒவ்வொருத்தவங்க பச்சையாவே கரைச்சி வைப்பாங்க. ஓ, எனக்கு வந்து அந்த பச்சையை கரைச்சி வச்சா எனக்கு ரசம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால எப்பவுமே என்ன லேட் ஆனாலும் சரி ஒரு 10 நிமிஷமாலும் தக்காளியை வந்து வேக வச்சு தான் கரைச்சி வைப்பேன். சரி ஓகே, கொஞ்சம் மிக்ஸி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரசம் தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்திங் ஒர்க் இருக்கு. நான் குளிக்கணும், பிள்ளைங்களை குளிக்க வைக்கணும். நீங்க குளிச்சுக்கலாம், குளிக்க வைக்கவா? நான் குளிச்சுக்கிறேன். குளிக்கலாம், நீங்க வைக்க வேணாம், நீங்க கிளம்புங்க. ஓகே, ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. இனி வந்து சில்லி போட்டு மதியத்து வந்து சாப்பிட்றதான் வேலை. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் குளிச்சு வந்துட்டோம். நான் ட்ரெஸ்ஸை பற்றியில் 2 பேருக்கும் மேட்சிங் ட்ரெஸ் வாங்கினேன். எனக்கும் ஆசை 2 பேருக்கும், அதாவது சேம் சைஸு கிடைக்காது. அதனால ஏதோ ஒரு கலர் ஒன்றா இருந்துச்சு, சைஸ் வேற வேறையா இருந்துச்சுன்னு 2 பேருக்கு நைட் ட்ரெஸ் எடுத்தேன். அது இனியன் போட்டு ரொம்ப பழசாக்கிட்டான். சஞ்சனோட தான் இப்போ 2-3 டைம் தான் போடுறேன். அதனால இவள்கிட்ட புதுசாக இருக்கு. அப்படிதானே? ஓகே, பிப்ரவரி மாசத்துல வீட்டு செலவுக்கு கொடுத்த காசுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நீங்களும் வந்து பாத்துருங்க. அது கடைசியில எதுக்கு வாங்கினேங்கிறது அப்புறமா சொல்லுங்க. சிஸ்டர் எங்க செஞ்சனா குடு ஓபன் பண்ணுவோம். நீங்க வந்து கிட்ட வந்து பார்த்தா என்ன அப்பதான் தெரியும். நான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியல. கிட்ட வாங்க, நம்ம போட்டு ஆர்டர் தான் வந்திருக்கான்னு தெரியல. பட்டாசா? என்னது பட்டாசா? ஆமா பட்டாசு தான். உட்காரு இப்படி சொல்றேன். வாய பாருங்க. ஏன்னா இதுல டிப் இருக்குல்ல, அதனாடி பேக்கேஜிங் அந்த அளவுக்கு சரியில்லை. 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான் பேக்கேஜ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் நான் ஆர்டர் பண்ண பொருள். ஐயோ, சரியான பொருள்ப்பா. உண்மையா வேற லெவல் பொருள்ப்பா. இதுல மொத்தம் ஒரு 6 ஜோடி கம்மல் இருக்கு. சனினா போட்டு பார்ப்போம் அழகா இருக்கேன். கலரா வாங்கினேன். சூப்பரா இருக்கு, நல்ல வெயிட்பா கம்மல். காது தொங்கிராம
இல்ல எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கல வெயிட். ஏமா சரி வா 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 போட்டு போப்போம். நல்லா இருக்கு. என்ன கலர் போடலாம்? உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? பிங்கா? என்ன பிங்க்? டார்க்கா லைட்டா? லைட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இப்படிதான் இருக்குமா? எனக்கே தெரியலப்பா. கொஞ்சம் 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 லைட்டா வலிக்கு. அப்புறம் ஒன்றும் தெரியாது. ஓகே சண்டா. இது இங்க வா இங்க வா. இதையும் போட்டுக்கிறவா. அம்மா கை குட்டி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்க, வலிக்காது. கொஞ்சம் பாத்தியா டம்மு டம்மு. அவனுக்கு டம்மு டம்மு வாங்க. டம்மு 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 டம்மு. வா. நல்லா இருக்கா கம்மலு? டம்மு. நல்லா இருக்காங்க. சூப்பர் மாசா இருக்கா? ஓகே இந்த கம்மல் இதெல்லாம் எப்படி யோசிப்ப? இது மொத்தம் வந்து நிறைய கம்மல் இருக்கு. 1 2 3 4 5 6 ஜோடி கம்மல் இருக்குல்ல இந்த கம்மல். ஓகே இதுதான் இந்த மாசத்துக்கு ஆர்டர் பண்ண பொருள். அப்புறம் இன்னொரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னைக்கு வருதுன்னு தெரியல. ஓகே இதோட அமௌண்ட் சொல்லிடுறேன். இந்த 6 ஜோடி கம்மலும் 212 ரூபாய். 212 ரூபாயாடி? 212 ரூபாய் தான். வீட்டு வாசலே கொடுத்துட்டு போயிடறாங்க. நீங்க டவுனுக்கு வாங்கிட்டாங்கன்னு கூட்டு போனா வாங்கி கொடுப்பீங்களா? வீட்டு வாசலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? ஓகே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்மல். உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி நெக்ஸ்ட் வாங்க சமையல் பண்ணிடலாமா? இன்னும் சமையல் பண்ணலையா நீ? சில்லி மட்டும் தான் போடணும். போட்டு சாப்பிட மணி போட்டு எடுத்துட்டு வா. மணி 1 மணி தான் ஆகுது. 1 மணி ஆச்சுடி. ஒன்று தான் ஆகுது. ஒவ்வொரு நாள் 2 3 மணி தான் சாப்பிடவே செய்வோம். மக்களே இங்க சாப்பாடு மட்டும் போட மாட்டேங்கிறாங்க, வீடியோ மட்டும் எடுக்கிறாங்க. அடா பாவி, இவனை பத்தியா? சாப்பாடு போட மாட்டாங்க, வீடியோ மட்டும் எடுக்கிறாங்களாம். ஏண்டா ஆமா அடுப்படியிலே வச்சு ஃபேமிலியோட தின்னு முடிச்சுங்க. அது ஒரு டேஸ்ட். அங்கே கொண்டு வந்துடாதீங்க. சுடு சுடு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. என்னங்க சில்லி. சியர்ஸ். சரி லெமன் அந்த உப்பு சோடா தானே? சால்ட் சோடா. அது குடிங்க. வேணாமா உனக்கு? எனக்கு வேணாம். என்னங்க சிக்கன் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. நான் நினைச்சேன் மதிய சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ் ரசம் வச்சு இந்த காலிஃப்ளவர் சில்லியை கொஞ்சம் பொரிச்சு சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா வாய்ப்பில்ல. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது கண்டிப்பா தேடணும். இது வந்து சில்லி வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு பார்த்துக்கோங்க. என்னைக்குமே அவ்வளோ டேஸ்டா வராது. இன்னைக்குன்னு பாரு அவ்வளோ டேஸ்டா வந்திருக்கு. நானே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? என் வீட்டுக்கார்ட்ட போய் கொடுக்குறேன். அவர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவரே சொல்லுவாரு. அவர் வாயிலே சொல்லுவாரு. நீங்க பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்னுடைய புகழை வந்து சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும். வெறும் மிளகா பொடி மட்டும் தான் போட்டிருக்க? எல்லாமே போட்டேன். போட்டிங்க பாருங்க. கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு அப்படியே செடியில இருந்த மாதிரி இருக்குங்க. சாப்பிடுங்க. செடியில இருந்த மாதிரி இருக்குன்னா எதுவுமே போடலன்னு அர்த்தமா? அவ்வளவு அழகா, அதாவது காலிஃப்ளவர் ஒயிட் கலர் ரெட் கலர்ல பூத்த மாதிரி இருக்கு. சரி ஒண்ணு சாப்பிட்டே தெரியாது. ஒரு முருன்னு இல்லாம நம்ம பூமர் மாதிரி இருக்கு. ஏய் சாப்பிடுங்க, ரொம்ப பண்ணாம. கீழே இருந்து எடுத்து சாப்பிடுங்க. கீழே விழுந்தா குடும்பத்தோட நீ வாடா, நீ வந்து சாப்பிடு. யாரா நீ வா, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. கலை வந்து ஜாயின் பண்ணிக்கோ. வா இங்க பாருடா. ஏய் கலை கலை, நீ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்ற எப்படி இருக்குன்னு. சரி நல்லா இல்ல. சரி விடுங்க. ஓகேதான். பொடி அந்த போட்டனால கொஞ்சம் பொடி நல்லா கிறிஸ்பியா பொரிக்கணும். பொரிச்ச உடனே வாயில விட அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற போட்டு சாப்பிட்டா முறுமுறுப்பு இருக்கும். ஓகேல, இவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் இல்லையாமா. நான் வந்து வேஸ்ட்டா உங்களுக்கு அப்படி இல்ல. நீ கரெக்டா செஞ்சு தர உடனே எடுத்து சாப்பிடல. அதனால இருக்கு. கொஞ்சம் லைட்டா ஆற சாப்பிட்டு ஆற வைங்க. சாப்பிடும். வச்சு சாப்பிடு. என்ன வச்சு சாப்பிடுங்க நாளைக்கு. சாப்பிடு. ஏய் நான் குளிச்சு வரா. வச்சு நாளைக்கு சாப்பிடு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. இவர் சும்மா சொல்றாரு. இந்த இதை எடுத்து சாப்பிடுங்க. சண்டே சண்டே ரசம் காலிஃப்ளவர் அப்பளத்தோட இனிதே நிறைவு பெற்றது மதிய லஞ்சு.
முடிஞ்சு. நான் சொல்றேன் எனக்கு மட்டும் ஜில்லி கம்மியா கொடுத்துட்டு நீ மட்டும் நிறைய எடுத்துக்கிற. ஆமா, அவனுக்கே நீ நிறைய கொடுக்கணும். ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். உங்களுக்கு இங்க ஒரு ஈக்குவல் பிரிச்சு வச்சிருக்கேங்க. எல்லாரும் சரி சமம் தானே. நான் மட்டும் என்ன கூட குறை திங்கிறது. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஓகே அவ்வளவுதான், இவ்வளவுதான். நான் கூட நினைச்சேன் முட்டை ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு. பக்கத்துல அண்ணாச்சி கடை இல்ல, நான் அங்க பழைய ஏரியாவுக்கு போலான்னு பார்த்தா கிளம்புனேன், பட் போகல. இவரு நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. திடீர்னு ஒரு குழப்பத்துல நான்வெஜ்ஜே கேன்சல் ஆயிடுச்சு. அவளை இருக்கு வீட்டுல இருக்கிற காய் வச்சு ஏதோ ரெடி பண்ணியாச்சு. ஓகே அடுத்து ஈவினிங் எதோட முடிக்கலாம் வீடியோவை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்ட ஸ்நாக்ஸோட முடிச்சிருவோம். என்ன ஸ்நாக்ஸ்? ஸ்நாக்ஸோட முடிச்சிடலாம். ஆமா என்ன ஸ்நாக்ஸ் கேட்டோம் தெரியலையாமா. அப்ப நீ சொல்லு என்ன ஸ்நாக்ஸ் கேட்டோம். ஐஸ்கிரீம் அண்ட் மறுபடியும் சொல்லு. அங்கே போச்சு ஐஸ்கிரீம் டைரி மில்க். ஐஸ்கிரீம் டைரி மில்க். ஞாபகம் கரெக்டா இருக்கு. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் சொன்னா மட்டும் ஞாபகமே இருக்காதுடா. சண்டே ஆனா எங்க வீட்டில் ஆகிற செலவு பாருங்க. அருண் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க. ஏய் இந்த ஓ வாயை புழக்கிறத பாரு. இங்க திங்கிறதுக்கு அன்னைக்கு வாங்கினதே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? 195 ரூபாடி. அது ஏன் இவ்வளவு காசு வாங்குனீங்க? 100 ரூபாய் தானே உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். 100 ரூபாயா? நீ தான் அதுக்கு மேலே வாங்கிட்டு வாங்க சொன்னேன். இந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. அருண் ஐஸ்கிரீம். ஐயோ அருண் ஏன் சில வாங்கினா உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. தியாகி சாப்பிடுங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? இது எப்படிங்க மனசு? நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுங்க. அம்மாக்கு இந்த டைரி மில்க் தான் ஹாப்பி. ஆமா ஆமா. ஓகே இன்னைக்கு சண்டே ரொட்டீன் முடிஞ்சது, இனிதே முடிஞ்சது. அப்பா வெயிலில் போயிட்டு வந்து ஒரு தடவை தான்ப்பா வெயிலில் போயிட்டு மூஞ்சி இப்படி ஆகி போச்சுப்பா. என்னதான் குளிச்சாலும் ஒரு தடவை வெயிலில் போயிட்டு இருந்தனாலே அவ்வளோதான். ஓகேங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். கேட்டது மாதிரி டைரி மில்க் வாங்கி கொடுத்தாச்சு. இது என்னம்மா சில்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸு வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நான் எப்படியும் இவருக்கு எல்லாத்துலயும் ஷேர் கொடுத்துருவேன். கொடுத்து விட்டாலும் சரிங்க. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போங்க.